ஒரு 3-4 ராசிகள் நாம் பார்ப்போமே, இந்த வருடம் எந்த மாதிரி உச்சத்தை தொடக்கூடிய ராசிகளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக அதில் மேஷ ராசியும் ரிஷப ராசியும் சொல்லலாம். ஏன்னா மேஷத்திலே இந்த வருடம் ஆரம்பிக்கும் போதும் குரு பயிற்சியும் போதும் சூரியன் உச்சத்தில் இருக்கிறார். அதனால அதுவும் 11ஆம் இடத்தில் சனி செவ்வாயோடு இருக்கிறார். சில பிரச்சனைகள் வரும், அதை பார்த்துக்கலாம். 12இல் ராகு, 6இல் கேதுவும் 12இல் ராகுவும் இருப்பது விஷயம் தெரிஞ்சவர்களுக்கு தெரியும் எந்த அளவு உத்தமமான ஒன்று அப்படிங்கிறது. அதனால நிறைய சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடியதாக, மணி புரளக்கூடியதாக மேஷராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. அடுத்தது ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தான் 12இலிருந்து குரு வர பயங்கர ரிலீஃப், நிச்சயமாக ஒரு ரிலீஃபை கொடுக்கக்கூடியதாகத்தான் ரிஷபராசி அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட மேஷராசிக்கு ஒரு 90%